யாரோ 2 பேர் பண்ண தப்புனால இன்னைக்கு 3 ஸ்கூல் குழந்தைங்க அநியாயமா இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி டே டு டே ஈவெண்ட்ஸோட லீகல் கான்சிக்வன்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜ ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில 7:45க்கு ஒரு ஸ்கூல் வேன் குழந்தைங்களை ஏத்திக்கிட்டு கடலூர் சிப்காட் கிட்ட இருக்கிற செம்மன் குப்பம் ரயில்வே கேட் கிராசிங்கா கடக்கும் போது ட்ரெயின்ல அடிபட்டு ஆல்மோஸ்ட் 50 மீட்டர் இழுத்துட்டு போய் தூக்கி வீசப்படுது. சம்பவ இடத்திலேயே 2 குழந்தைங்க இறந்து போறாங்க. இன்னொரு குழந்தை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற வழியில இறந்து போறாரு. இதுக்கு காரணம் என்னன்னு அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, கேட் கீப்பர் தூங்கிட்டதாவும் அங்க ட்ரெயின் வரது தெரியாம பஸ் டிரைவர் வண்டியை ஓட்டிட்டு போனதுனால ட்ரெயின் பஸ் மேல இடிச்சிட்டதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த கேட் கீப்பரை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் மேல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கேட் கீப்பர் மேல கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அவருக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 106 படி 5 years இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்குங்க ஒவ்வொரு டெத்துக்கும். ஆனா அங்க பிரிலிமினரி என்கொயரி பண்ண அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கேட் கீப்பர் கேட்டை க்ளோஸ் பண்ண போனதாகவும் இந்த பஸ் டிரைவர் இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் அவர் திறந்து வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 சினாரியோல எது உண்மைங்கிறது முழுசா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தாங்க சொல்ல முடியும். ஒருவேளை அந்த பஸ் டிரைவர் மேல தப்பு இருந்துச்சுன்னா செக்ஷன் 106 ஆஃப் பிஎன்எஸ் படி அவருக்கு 5 years இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்குங்க ஒவ்வொரு டெத்துக்கும். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 281 ஆஃப் பிஎன்எஸ் படி நெக்லிஜென்ட் டிரைவிங்காக அவருக்கு 6 months இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்குங்க. சதர்ன் ரயில்வே இறந்து போன ஃபேமிலிக்கு 5 லட்சமும், கிரீவியஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு 2 லட்சமும், நார்மல் இன்ஜுரி ஆனவங்களுக்கு 50,000 ரிலீஃபா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாரோ பண்ண தப்புக்கு அப்பாவி ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.